ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல ஃபிஃப்த் சம் பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சரியா? ஸோ இதுவும் ரைட், இதுதான் ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? ரெண்டுமே பாருங்க. ஸோ ரைட் ஆங்கிள் இந்த இடத்துல தான் இருக்கும், 90 டிகிரி. ஆமாவா? அதை தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 3 சைடு இருக்கு, ஆமாவா சாமி? ஸோ ஒன்று 6, ஒன்று 8, இன்னொன்று 10. இப்போ நல்லா கவனிங்க, இதுல இந்த மூணுத்துல எது பெருசு? 10 தான் பெருசு. அப்போ நான் கண்ணை மூடிட்டு அந்த 10 இங்க போட்டுறணும், ஓகேவா? எப்பயுமே இந்த சைடு தான் பெருசா இருக்கும். அதாவது ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை தொட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு சைடு இல்லாம இன்னொரு சைடு என்ன இருக்கோ அதுதான் என்னோட லாங்கர் சைடா இருக்கும். இங்க பாருங்க, இது ரைட் ஆங்கிளா? இந்த ரெண்டு கோடு எதை தொட்டுக்கிட்டு இருக்கு? இந்த சைடு, இந்த சைடு. அதாவது இந்த சைடு, இந்த சைடு, இதுதானே தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டும் போடக்கூடாது, இது ரெண்டும் பெருசா இருக்காது, இதுதான் பெருசா இருக்கும், ரைட்டா? மிச்சம் 6, 8 அது நீங்க எங்க வேணா போடலாம். இங்க 6, இங்க 8 போடலாம், இங்க 8, இங்க 6 போடலாம், அது உங்க விருப்பம், சரியா கண்ணா? நான் இங்க 6, இங்க 8 போட்டுக்கிறேன், ரைட்? இப்போ இட்ஸ் ரிவால்வ்ட் about the sides containing right angle in two ways. அதாவது நல்லா கவனிக்கணும், ரைட் ஆங்கிள் தொட்டுக்கிட்டு இருக்கிறது ரெண்டு சைடு, இப்பதான் பார்த்தோம், ஆமாவா? ஒன்னு இது, இன்னொன்னு இது. இப்போ ஏதாவது ஒரு சைட கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இது ரொட்டேட் ஆகுதான். இப்ப நல்லா கவனிங்க, எப்படின்னு சொல்றேன் பாரு. இப்போ இந்த இடம், இந்த இடத்த அப்படியே நிறுத்திடுறேன். இந்த இடத்த புடிச்சுக்கிட்டு இந்த இடத்த இப்ப சுத்த போறேன். சுத்துனா என்ன ஆகும்? இப்படி வருமா? அப்புறம் இப்படி வந்து அகைன் இங்க முடிஞ்சிருமா? ஆமாவா? சோ அப்போ இப்படி வருமா? இப்படி வருமா? சோ இப்ப இது பாக்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கு? இது பாக்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கு? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 6 ஸ்டாக், இந்த 6 ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு, அதாவது இந்த சைடை ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இதை சுத்தி இருக்கேன். ஏன்னா ரைட் ஆங்கிள தொட்டுட்டு இருக்கிற ஒரு சைடு இது, ஆமாவா? இப்ப இன்னொரு சைடு பாருங்க, இது ரைட் ஆங்கிள தொட்டுட்டு இருக்கிறது இன்னொரு சைடு. இப்ப இந்த சைடை ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இந்த சைடை இப்படி சுத்துறேன். இப்ப என்ன வரும்? இப்படி வருமா? இப்ப இதை இப்படி சுத்துறேன். இப்ப இது பாருங்க, இப்ப இது ஒரு கோன் ஷேப்ல ஆயிடுச்சா? இததான் சாமி பண்ண போறோம், ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கோணை பொறுத்த வரைக்கும் நான் எதை ஃபிக்ஸடா வச்சிருக்கேன்? இதுதான். ஸோ அப்ப இதுதான் என்னோட ஹைட்டு. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6. சர்க்கிள் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அதுல பாதி என்னது? என்னோட ரேடியஸ். அதே போல இங்க, ஸோ இங்க எதை ஸ்டாக்னண்டா வச்சு, ஐ மீன் ஸ்டேபிளா வச்சிருக்கேன்? 8. ஸோ என்னோட ஹைட்டு 8. சர்க்கிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இதோட பாதி ரேடியஸ் எவ்வளோ? 6. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இதுதான் ரிவால்வ்ட் அபவுட் சைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா இருக்கா சாமி? இப்போ என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த டிஃபரன்சஸ் இன் வால்யூம்ஸ். டிஃபரன்சஸ்னா எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃபரன்ஸ் அப்படின்னாலே சப்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் அதுக்கு வேல்யூ தெரியணுமே. வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதோட வால்யூம், ஸோ இதோட வால்யூம் ரெண்டும் கண்டுபிடிக்க போறோம். வெரி சிம்பிள். ஸோ வால்யூம் ஆஃப், இது என்ன ஷேப்ல இருக்கு? கோன். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பண்ணிடலாமா? ஸோ 1/3 இன்ட்டு பை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க ஆர் என்னது? 8 இன்ட்டு 8 இன்ட்டு ஹைட் என்னது? 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 8 8s are 64. 64 இன்ட்டு 2 128 பை. ஓகேவா? ஸோ யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். வால்யூம் அப்படின்றதுனால கியூப். இப்போ அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்ல இருக்கா? ஒரு கோன் ஷேப்ல இருக்கா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கோன் தான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா? ஸோ அப்போ 1/3 இன்ட்டு பை
இன்ட்டு இந்த சம்மில் ஆர் என்னது 6 பாருங்க, ஆர் மாறுது பாருங்க. ஹைட் என்னது 8. ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ அப்போ 6 2s are 12, 12 8s are 96. 8 2s are 16, மிச்சம் 1 96. ஸோ அப்போ 96 பை. ஸோ அப்போ இது V1ன்னு வச்சுக்கோங்க, இது V2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ டிஃப்ரென்ஸ் V1 மைனஸ் V2. ஸோ V1 அப்படின்றது 128 பை மைனஸ் 96 பை. சம் இதுக்கு யூனிட் எழுதிருங்க, சென்டிமீட்டர் கியூப். ஸோ அப்போ 128ல் 96 போச்சு அப்படின்ட்டுனா 32, ஆமாவா? ஸோ அப்போ 32 பை, ஓகே, சென்டிமீட்டர் கியூப். இதுதான் சாமி அதோட ஆன்சர், 32 பை சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? கிளியரா இருக்கா? ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.